நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிப்பெயர்ச்சி நடக்கும். அதாவது சனிக்கிழமை இரவு 9:44 வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்க சனி மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே ஒரு முக்கியமான கிரகம் சொல்லலாம். சனி பயிற்சி வந்தாலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடும். பயமும் பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம்னா அவர் வந்து முதன்மையான நவகிரகங்களே பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் சனி தான். தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தான். துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த மாதிரி சனியை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சனி வந்து நல்லதும் பண்ணிடாது, எல்லாத்துக்கும் சனி வந்து கெட்டதும் பண்ணிடாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி இருக்கிற அமைப்பு பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. கும்பராசியில் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு குருவோட வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ கெட்ட கிரகம், ஒரு இயற்கை பாவ கிரகம், கெட்ட கிரகம், ஒரு சுபரோட வீடு. ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவார் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் நம்ம இந்த பதிவில். சரிங்களா? ஏன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான பாவ கிரகம். அதாவது சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம் சொல்லுவாங்க. இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகமே சனி தான். அதனால தான் சனியினால வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் சொல்கிறாங்க. கர்மகாரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொடுக்குற கிரகம், ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேர்வையால் நல்லா உழைச்சி சம்பாதிக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் சனி இருக்கு, நல்ல பாசிட்டிவாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். சனி வந்து பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் சனி தான். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகிறது, தவறான பாதைக்கு போகிறது, இந்த கஞ்சத்தனப்படுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வைத்தறிச்சல் படுவாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாமே சனி தான். சனி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா சனி கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு போவார். சனி கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து பாவ கிரகத்தோடு சேர்ந்து லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இந்த மாதிரி சில சிக்கலான ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சுன்னா சனி கடுமையான கொடுமையான பலன்களை கொடுக்க முடியுது. அதில் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி அந்த அமைப்பில் கொடுக்கும். அதனால தான் ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே பயப்படுறாங்க. சனி வந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிருமோ, வாழ்க்கையை அவ்வளோதான், சனி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடும், சனி நம்ம வாழ்க்கையை தொலைச்சுட்றோம், நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்றனால ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சனி பயிற்சினால ஒரு சில பேருக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஒரு கெட்ட கிரகம், ஒரு பாவ கிரகம், நம்பர் 1 பாவ கிரகம். இப்போ குரு வந்து எப்படி முதன்மையான சுப கிரகம் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சனி முதன்மையான பாவ கிரகம். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வர இருக்கின்ற சனி பயிற்சி வர 29ஆம் தேதி மார்ச் மாதம் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ண போகிறாரா இல்லை கெட்டது பண்ண போகிறாரா, இல்லை சனி ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைக்காதா, இல்லை அவங்க லைஃப் வந்து அப்படியே தான் இருக்குமா, இல்லை மேலும் ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை சனி கொடுப்பாரா, பெரும் பொருள் பணவரவு, தனவரவு, இல்லை வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம், வெளிநாட்டு பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வந்து நம்ம சனி பயிற்சி வச்சு நம்ம சொல்ல முடியும். சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சரிங்களா? சனி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஜென்ரலாக எல்லா ராசிக்கும் சரிங்க, 12 ராசிக்கும் சரி, சனி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம் 3, 6, 10, 11. அது 10ஆம் இடத்தை விட 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா உபஜய ஸ்தானம். அந்த 3, 6, 11ஆம் இடத்துல சனி வந்துச்சுன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அது எந்தெந்த ராசிக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? விருச்சிகத்துக்கு சனி வந்து பாருங்கள், அவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் மற்றும் 4ஆம் அதிபதியாகவும் வருவார். தைரிய வீரிய முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாகவும் சனி வருவார் உங்கள் ராசிக்கு. அப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சனி இப்போ 4ஆம் இடத்துலேயே இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார், ஆட்சி பலத்தோடு இருக்கார். இப்போ 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு போக போகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு விலக போகுது. பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி வந்தாலே மன உளைச்சல் இருக்குங்க. அர்த்தாஷ்டம சனி வந்தாலே மன உளைச்சல் இருக்கும், மன போராட்டம் இருக்கும், குழப்பம் வரும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், வண்டி வாகனத்தில் பிரச்சனை வரும்,
ஏதோ ஒரு செலவு விரயங்கள் ஏதோ இந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும், மன உளைச்சல் கொடுத்துட்டே இருக்கும், அலைச்சல் திருச்சல் கொடுத்துட்டே இருக்கும். இது எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இருக்கும் பொதுவாகவே ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது. ஆனால் இப்போ 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு விலகிட்டாலே ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துல இருக்க சனி விலகிறனால என்னென்ன நடக்க போகுதுன்னா, இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வண்டி வாகனத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கூட புதுசாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். நிலத்தில் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிலத்தகராறு, சொத்து தகராறு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் ஏதோ ஒரு செலவு அந்த மாதிரி விரயங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் புதுசாக வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இதுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். மெயினாக சொல்லப்போனால் அந்த அலைச்சல் திருச்சலெல்லாம் கம்மியாகும். என்னென்னா 4ஆம் இடத்துல சனி இருந்து, இப்போ 4ஆம் இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம் சனின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசியே பார்ப்பார் சனி 10ஆம் பார்வையா. அப்போ உங்கள் ராசி பார்த்தா மனக்குழப்பம், மன அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கும். இதெல்லாமே உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக விலகும். இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளும் விலக போகுது. சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஏதோ இருந்தவங்களுக்கு கூட அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி போகிறார். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் இருக்குங்க. சரிங்களா? இப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறனால தைரியம் கிடைக்க போகுது, நல்ல தன்னம்பிக்கையோட செயல்பட போகிறீங்க, ஒரு உத்வேகம் கிடைக்கும், பிஸ்னஸில் நிறைய ஆர்டர் கிடைக்கிறது, முயற்சி பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தால் கூட, வண்டி வீடு வாகனம் இதெல்லாமே வாங்குறது இதெல்லாமே சாதகமாக இருந்தால் கூட, இப்போ 5ஆம் இடத்துல சனி போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை கொடுத்துருவார். குழந்தைகளுக்கு உங்களுக்கு சில மன உளைச்சல், குழந்தைங்க பேச்சு, பெற்றவங்க பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கேட்க மாட்டாங்க, குழந்தைங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால் வந்து விருச்சிக ராசி நேயர்கள் உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ல் சனி, இப்போ ஒரு வந்து திரிகோணஸ்தானத்தில் சனி போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ 1, 5, 9க்கெல்லாம் சனி போகிறது ஒரு நல்ல அமைப்பு கிடையாதுங்க. பெரிய ஒரு யோகத்தை பண்ண மாட்டார். ஆனால் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிற சனி என்ன பண்ணுவார்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அஜீரண கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் ஒரு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ண முடியலையே, குழந்தைகள் நம்ம சேர்த்து வைக்க முடியலையே, அது பண்ண முடியல இது பண்ண முடியலையேன்னு ஒரு மன வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா 5ல் சனி வந்துச்சுனாலே அது ஒரு மனக்கசப்பை அப்படியே கொடுக்க தான் செய்வார். சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் தான் கொடுப்பார். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எல்லாம், கண்டங்கள், துன்பங்கள், இந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. அதனால் பயப்பட வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு விலகிறதே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான் உங்களுக்கு, பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த பஞ்சம சனி, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஒரு சில பேர்த்துக்கு பூரி சொத்தில், ஒரு சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு பூரி சொத்தில் கூட இப்போ சில பிரச்சனைகள், மாமச்ச பங்காளி தகராறு, சொத்து தகராறு இது கூட வர்றக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பூரி சொத்து இதெல்லாம் பிரச்சனைனா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா 5ல் சனி சில மனக்கசப்பை அந்த 5ஆம் இடத்து மூலமாக கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார். அதனால் இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. மனக்கசப்பும் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்களும் சனி கொடுப்பாரு. பூரி சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில பேர்த்துக்கு சில பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்வார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்குங்க. சரிங்களா? மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் வராதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதும், நிலம் வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை வராது. அதே மாதிரி வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் அந்த சனியில் பெரிய இடையூறெல்லாம் உங்களுக்கு செய்யவே மாட்டார். வேலைக்கு போய்ட்டுருக்கோம், கரெக்டாக வேலைக்கு போய்ட்டுருங்க, அதில் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. சொந்த தொழிலில் பிரச்சனைகள், பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதிலெல்லாம் சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே மாட்டார். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி, உங்களோட முயற்சியை விடாமல் பண்ணுங்கள். அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா அவர் 3ஆம் அதிபதியாகவும் வேலை செய்கிறார், 4ஆம் அதிபதியாகவும் வேலை செஞ்சு அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? நான் சொன்ன விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். பூர்வீக சொத்தில் பிரச்சனை வச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடாது உங்களுக்கு. சரிங்களா? மற்றபடி வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையும்.
சொந்த தொழிலை பெருசுப்படுத்துறது, விரிவாக்கம் செய்கிறது, டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். சரிங்களா? இது மொத்தத்தில் சொல்லப்போனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துலேருந்து சனி போகிறனால, அர்த்தாஷ்டம சனி விலகிறனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் 2023, 24 என்னென்னலாம் தடங்களாக இருந்ததோ இதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வருடமாக இந்த 2025, 26, 27 உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த வருடங்களை இந்த 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து ஒரு நல்ல ஒரு சனியாக தான் உங்களுக்கு இருப்பார். பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.